நான் இடையில வந்து ஒரு கேப் எடுத்தேன். சினிமா பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் 1.5 years. அப்போ வந்து அது நான் சீரியல் அது பெரிய தப்புன்றத நான் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய உணர்ந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி நான் சுத்தி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்கேன். என் வீட்லயா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கவங்க ரோட்ல பாக்குறவங்க, என்னப்பா அவ்வளவுதானா, நல்லா வந்துட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சு, அப்படி இப்படி பார்த்து கேட்டவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயம் தள்ளப்பட்டது. அப்ப நம்ம நினைச்ச இடத்துக்கும் போக முடியாம, திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியாம ஒரு நடுவுல வந்து மாட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வழி. சோ அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாமே லைஃப் லெசன் தான். கத்துக்கிட்டு ஒரு விஷயம் அப்படியே அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடணும். நான் அந்த மாதிரி டார்க்குலாம் போனதில்ல. கேள்வி கேட்டா உடனே ரிப்ளை பண்ணி விட்டுருவேன். உடனே தக்ல முன்னாடி கேட்டா பிரச்சனை இல்ல, அவங்க பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, அது நமக்கு வரும் இல்லையா, சுத்தி சுத்தி நான் அட்வைஸ் கொடுக்குறேன். பாருப்பா, பின்னாடி பேசுறவனை பத்தி யோசிக்காது, நான் முன்னாடி பேசுறவனை பத்தியே யோசிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாமே ஓர கட்டிட்டு நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், இப்ப இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. ஆமா, இது கரெக்டான விஷயம். என்னன்னா, இவர் மூலமா சொன்னது, நம்ம நம்ம நம்மளா இருக்கணும்னா அதுதான் நல்லது. இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்றக்காண்டி நம்ம இருக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்ம லைஃப்ல ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நான் அனுபவிச்சிட்டேன். அதனால வந்து இது வேணாம், தூக்கி போட்டு நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்ற தாட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே இருக்கேன். நம்ம தட்டுல என்ன இருக்கோ அதை பார்த்தா போதும். இன்னொருத்தர் தட்டுல அவருக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பொறாமப்பட்டோம்னா நம்ம இருக்கிறதே சாப்பிட முடியாது. இதுதான் நமக்கு அப்படின்னும் போது நம்ம இது இன்னைக்கு சாப்பிட்டுருந்தோம், அவ்வளவுதான். அதை சந்தோஷமா சாப்பிடும், சந்தோஷமா சாப்பிடும். அவ்வளவுதான்.